வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாக்கும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மிக அழகான ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கட்டளைகளை அல்லாமல் வேறு எதை ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் இடத்துல பணத்தை எதிர்பார்க்கிறாரோ, ஒருவேளை பணத்தை கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பாரோ, ஒருவேளை காணிக்கையை கொடுத்தா தான் ஆண்டவர் நான் உயர்த்திடுவாரோ. சில ஜனங்களை பார்க்கிறோம், சபைகளுக்கு கோடி கோடியாக கொடுப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள அவங்க நினைக்கிற ஒரு காரியம், ஒருவேளை சபைக்கு கொடுத்தாதான் ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரோ. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளைகளை அல்லாமல் வேற எதையுமே நான் இடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நம்ம இடத்துல பேசுகிறார். அன்பை எதிர்பார்க்கிறார், பிறரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், நீதி உள்ள வாழ்க்கையை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை விட்டுவிட்டு காணிக்கை அவர் எதிர்பார்க்கவில்லை, உடைய அந்தஸ்தை எதிர்பார்க்கவில்லை, ஆஸ்தி எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், பரிசுத்தமுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பல இடங்களில் பார்க்கிற ஒரு காரியம், எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு ஃபீட் பண்ணியிருக்கிற ஒரு காரியம், கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு கொடுத்தால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உண்மைதான். ஆனால் வசனம் சொல்லியிருக்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு தெரியும் எது ஆண்டவருக்கு பிரியம், எது ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று நன்றாக தெரிந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பாவம் பிடிக்காது, ஆண்டவருக்கு நான் தீமையாக நடக்கிறது பிடிக்காது, ஆண்டவருக்கு பொய் பேசுறது பிடிக்காது, ஆண்டவருக்கு நான் இப்படி செய்கிறது பிடிக்காது என்று பல காரியங்களை நாம் இன்றைக்கு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். வேத புஸ்தகத்தில் வித்தியாசமான 3 காரியம், எது தேவனுக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிற மிக அழகான 3 காரியங்களை உங்கள் மத்தியில் ஆசீர்வாதமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த 3 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுவோமே ஆனால் நம்ம அதுக்கு பின்னாடி, ஆண்டவரே நீர் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர், அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், உம்முடைய கட்டளைகளை பிடித்து கொண்டு வாழுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை உடைய வாழ்க்கையில் உண்டாகி இருக்கும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 3 காரியங்களை மிகச் சீக்கிரமாய் வேத புஸ்தகத்தின் அடிப்படையோடு உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் அதில் எழுதப்பட்டிருக்கிற 31ஆம் வசனத்தையும் 32வது வசனத்தையும் உங்கள் மத்தியில் ஆதாரமாக எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். அதில் எழுதப்பட்டிருக்கிற முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே நீங்கள் தீட்டுப்பட வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத முதல் காரியம் என்ன தெரியுமா? மந்திரவாதிகளையோ மாய வித்தைக்காரர்களையோ நம்பி ஓடுவதை விட்டு ஆண்டவரை நம்பி ஓடுங்களன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அதனால உங்க இருதயத்தையோ உங்க வாழ்க்கையோ உங்க குடும்பத்தையோ நீங்க என்ன பண்ண வேண்டாம், தீட்டுப்படுத்தி விடாதீர்கள், கரைப்படுத்தி விடாதீர்கள். எனக்கு நிறைய பேரை பார்க்கும் பொழுது ஆண்டவரை தேடி ஓடுறதை விட்டுட்டு இன்னைக்கு அங்கே போனால் ப்ராஃபஸி சொல்லுவாங்க, இங்கே போனால் பேரை கூப்பிடுவாங்க, அங்கே போனால் அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னு மனிதனை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். சில வருஷத்துக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம், மந்திரவாதி அதை செய்வான் இதை செய்வான். ஆனால் இன்னைக்கு குறையாக சொல்லவில்லை, ஆனால் கிறிஸ்தவ ஜனங்கள் கடைசி நாட்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒரு காரியம் என்ன தெரியுமா? கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி நாட்களில் எழும்புவார்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லி இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம்.
மாய வித்தக்காரர்களை போல இன்னைக்கு பேரை சொல்றாங்க. என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. உன் வண்டி நம்பர் என்னன்ட்டு அழகா சொல்றார்கள். நீங்கள் அவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் நிமித்தம் நீங்கள் தீட்டுப்பட்டு விடாதபடி கவனமாக இருங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இன்னைக்கு வசனம் சொல்லியிருக்கிறது, வசனத்தை நம்புங்கள். ஆண்டவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருங்கள். அவர்களை தான் ஆண்டவர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். நன்மையை பின்பற்றுகிற வழியை தேடுங்கள். எது எனக்கு நன்மையை உண்டாக்கும், எது என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். மாய வித்தக்காரர்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவர் மாத்திரம்தான், வசனம் மாத்திரம்தான், ஜெபம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்று தேவ சமூகத்தில் விடுதலையோடு காத்திருந்து பாருங்கள். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்படியாக யோசிக்கிறார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற பார்வோன் சில காரியங்களை அவர் செய்கிறதை பார்க்க முடிகிறது. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவாதியினால் அப்படி செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அதாவது ஆரோனும் மோசையும் பார்வோனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ பார்வோன் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய மந்திரவாதிகள், சூனியம் செய்கிறவங்க, பெரிய பெரிய ஆட்களை கொண்டு வந்து பக்கத்தில் நிப்பாட்டி இருக்கிறார். இவங்க கோலை போடுறாங்க, சின்ன சின்ன பாம்பெல்லாம் வருது. மோசைக்கு ஆரோனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே என்ன செய்யட்டும், உதவி செய்வீரா என்று கேட்கும் பொழுது ஆரோனுடைய கோலை எடுத்து கீழே போட ஆண்டவர் சொல்லுகிறார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? இவனுடைய கோலும் அன்னைக்கு ஒரு அழகான சர்ப்பமாக மாறினது. ஆனால் இது செஞ்ச ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? மந்திரவாதிகள் போட்ட சின்ன சின்ன பாம்பை ஆரோனுடைய பெரிய சர்ப்பம் அது தின்று போட்டதாம். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு மந்திரவாதம், சூனியம் நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், உன் குடும்பத்துக்கு எதிராக சூனியம் வச்சிருக்கிறான், உன் குடும்பத்துக்கு விரோதம் மந்திரம் பண்ணிட்டான், உன் குடும்பத்துக்கு விரோதமாக அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான், செய்வினை செஞ்சுட்டான், செய்பாட்டு வினை செஞ்சுட்டான், எவ்வளவோ காரியத்தை சொல்லலாம். வசனம் சொல்லியிருக்கிறது, இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளையாக, இஸ்ரவேல் ஜனங்களாக, தேவன் விரும்புகிற உண்மை உள்ள பிள்ளைகளாக இப்படிப்பட்ட சூனியக்காரர்களை நம்பாமல் வேதத்தை நம்பி வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். இஸ்ரவேலின் கூட்டம், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்று ஆண்டவர் மாற்றுகிறார். அப்படி மாற்றப்பட்டு விட்டோமானால் நமக்கு விரோதமாய் எத்தனை பில்லி சூனியம் வச்சாலும் பரவாயில்ல, நமக்கு விரோதமாய் எத்தனை செய்வினை வச்சாலும் பரவாயில்ல, நமக்கு விரோதமாய் எத்தனை மந்திரவாதம் செய்தாலும் பரவாயில்ல, அது நம்மை அணுகுவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு இது என் வாழ்க்கையில் மாறாதா ஐயா? எனக்கு சொந்தக்காரங்களே எனக்கு சூனியம் வைக்கிறாங்க ஐயா, என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களே மந்திரவாதம் பண்ணுறாங்க, யாரிடத்துல போய் சொல்லுவேன்? எங்கே போனால் எனக்கு விமோச்சனம் கிடைக்கும்? அதனால இப்படிப்பட்ட ஊழியர்களை தேடி ஓடிட்டு இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்டாப், ஆண்டவரை தேட ஆரம்பி. நீ இவ்வளவு நாள் மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் தேடிக்கொண்டிருந்தாயே, இன்றையிலிருந்து தேவ வசனத்தை, வார்த்தையை நம்ப ஆரம்பித்து பார். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீணாக போவதில்லை. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு மந்திரவாதி சிறைச்சாலையில் உட்கார்ந்து ரொம்ப அழகா நண்பர்களோடு பேசி கொண்டிருந்தான். ரொம்ப நல்லா தந்திரமாக பேசுகிற மனுஷன், ரொம்ப அழகா பேசுவாப்ல. அப்போ ஒரு நாள் ஒரு கூட்டமாக எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருவன் ஒரு கேள்வி எழுப்பினான், ஐயா நீங்கள் எப்படி இந்த ஜெயிலுக்குள்ளே வந்தீங்க? ரொம்ப அழகாக மந்திரம் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற அந்த மேஜிக்கெல்லாம் பார்க்கும்போது எங்களால் நம்பவே முடியலை, அந்த அளவுக்கு தத்ரூபமாக பண்ணுறீங்க, எங்களால் கிரகிக்க கூட முடியாத அளவுக்கு, யோசிக்க முடியாத அளவுக்கு இவ்வளவு அழகாக மேஜிக் பண்ணுறீங்களே, நீங்கள் எதனால் இந்த ஜெயிலுக்குள்ளே வந்தீர்கள் என்று கேட்டான். அப்போ இவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான். நான் ஒரு அழகான ஒரு கிராமத்தில் வசித்து கொண்டிருந்தேன். அந்த கிராமம் தேவனை குறித்து பயமுள்ள ஒரு கிராமம்.
ஆண்டவர்னு சொன்னாலே பயப்படுவான். தெய்வம்னு சொன்னாலே தெரிச்சு ஓடுற அளவுக்கு பயம் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே நான் அழகான அங்கியெல்லாம் போட்டுட்டு கையில் உத்திராட்ச கொட்டைகளை வைத்துக்கொண்டு அந்த ஊருக்குள்ளே நடந்து போனேன். நடந்து போகும்போது ஒவ்வொருத்தரும் எனக்கு வணக்கம் போட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த ஊருக்குள்ளே போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் உற்சாகமாக நடந்துட்டு போனேன். உள்ளே போய் பார்த்த பிறகு தெரிந்து கொண்டேன், இவர்களுக்கு தேவ பக்தி அதிகமாக இருக்கிறது, இவர்களுக்குள்ள பக்தி அதிகமாக இருக்கிறது என்று கண்டு கொண்டேன். அப்போ ஒரு நாள் போயிட்டு சொன்னேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை தேடி வாங்க, உங்களுக்கு எந்த வீட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்னை தேடி வாங்க, நான் மந்திரம் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு. அடுத்த நாள் காலைல ஒவ்வொருத்தன் வேகமாக ஓடி வந்தான். ஐயா, நேற்று இரவில் என் வீட்டை சுற்றி சலங்கு சத்தம். எனக்கு எத்தனையோ கிறிஸ்தவங்க வீட்டுக்கு சுற்றி சலங்கு சத்தம் கேட்குது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ஐயா என் வீடை யாரோ தட்டிட்டு போகிறாங்க, நடுராத்திரி 12 மணி, கதவை திறக்க பயமாக இருக்குது, பூட்டிட்டு உள்ளே உட்கார்ந்துருக்கிறேன், என்ன பண்ணுறது தெரியலை அப்படின்னாரு. இவர் யாருக்கெல்லாம் மந்திரத்தை சொல்லி அனுப்புனாரோ அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவங்க வீட்டில் சத்தமே கேட்கல. யாருக்கு வீட்டில் சத்தம் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக தூங்குறாங்க. நம்ம ராஜா வர வர வளர்ந்துட்டே போகிறார். நம்ம ஆசாமி சாமியாக இருந்தவர் தான் பெரிய ஆசாமி. இப்படி நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா காணிக்கை கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஆள் வளர ஆரம்பித்தார். ஒரு நாள் போலீஸும் வீட்டுக்கு தேடி வந்தான். அந்த ரைடு இந்த ரைடுன்னு போட்டு ஆளை பிடிச்சி உள்ளே போட்டான். இப்போ அந்த பக்கத்தில் இருக்க மனுஷன் கேட்டான், சரியா இவ்வளவு நடந்துச்சு, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்டான். இந்த சாமியார் சொன்னார், சலங்கை கொண்டு போனதே நான் தான்ப்பா அப்படின்னார். எனக்கு நிறைய நேரத்தில் சாமியாரே வித்தைகளை காட்டிட்டு போயிடுறாரு வீட்டுக்குள்ளே வந்து. நிறைய நேரத்தில் ஊழியர்களை நம்புகிறோம், வீட்டுக்குள்ளே வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுறாங்க. பண்ணிட்டு போய் நாங்களே சரி பண்ணி வைக்கிறோம், நாங்களே தீர்த்து வைக்கிறோன்னு பல விதமாக காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பிரச்சனை இருக்குன்னா நம்மளை தேடி வந்து நமக்கு ஆறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு மாய வித்தக்காரர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறவர்கள் இன்னைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இனி இப்படிப்பட்ட மனுஷர்களை நாங்கள் நம்புவதில்லைப்பா. அஞ்சனம் பார்க்குறவங்க ஜோசியம் பார்க்குறேன்ட்டு வரலாம், இன்னைக்கு உன் வாழ்க்கை எதிர்காலத்தை சொல்கிறேன்ட்டு வரலாம். டோன்ட் பிலீவ் எனி ஒன் எக்ஸப்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரையும் நம்ப வேண்டாம். ஆண்டவரை மட்டும் நம்பி, ஆண்டவரை நீர் என்னை பலப்படுத்துகிற தேவன், நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை பலப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேகமாய் 2வது காரியத்துக்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. ரொம்ப தெளிவாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நரைத்தவனுக்கு முன்பதாக, அதாவது give respect. என்ன பண்ணணும்? கனம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வயது முதிர்ந்தவர்களுக்கு கனம் பண்ண தெரிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு சிலரை பார்க்குறோம், கொஞ்சம் பணம் வந்துட்டா போதும், கொஞ்சம் ஆஸ்தி அந்தஸ்து வந்துட்டா போதும், மரியாதை குறைந்து விடும். பிறருக்கு கொடுக்கிற மரியாதை அவன் வாழ்க்கையில் குறைஞ்சிருக்கும். முன்னாடி ஒரு வயதான தகப்பனோ தாயோ உட்கார்ந்துருந்தாலும் கூட காலுக்கு மேலே காலை போட்டு உட்கார்ந்துரும். ஆண்டவர் சொல்கிறப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உனக்கு மரியாதை தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி பாஸ்டருக்கு மரியாதை நீங்கள் கொடுக்க வேண்டாம், இன்றைக்கி பக்கத்தில் இருக்க எல்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், முதிர்ந்தவன் யார் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா மரியாதை கொடுங்க. வயது முதிர்ந்தவங்க இருக்கிறாங்களா மரியாதை கொடுங்க. கிவ் ரெஸ்பெக்ட். அப்போ தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இன்றைக்கி ஊர் எம்எல்ஏக்கு கலெக்டருக்கு எழுப்பி நிற்பான், ஆனால் தேவ சமூகத்தில் எழும்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். தேவ சமூகத்தில் கையை தூக்கி ஆராதிக்கிறதுக்கு வைக்கப்படுவான். ஆண்டவர் சொல்கிறார், ரெஸ்பெக்டை கொடுத்துப்பார். தேவனுக்குள்ள மரியாதையை தேவனுக்கு கொடுக்கணும், மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மனுஷனுக்கு கொடுக்கணும். சிலரை பார்த்துருக்குறோம், வயசு 15 வயசு தான் இருக்கும், வயசான தாத்தா பக்கத்தில் கம்போடு நின்றுருப்பார். ஆனால் அவரை நிற்க விட்டுட்டு
15 வயசு பையன் சேரில் காலுக்கு மேலே காலை போட்டு உட்கார்ந்துருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ரெஸ்பெக்ட் பண்ணி பாரு. ரொம்ப அழகாக இந்த வேத புஸ்தகம் சொல்லி இருக்கிறது. நரைத்தவனுக்கு முன்பதாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்திற்கு கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் தள்ளப்பட்டான், சகோதரர்களால் குழிக்குள்ள போடப்பட்டான், எகிப்திற்குள்ள அடிமையாக தள்ளப்பட்டான். நல்லா கவனிங்க, அவனுக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும், சகோதரர் மேலே எவ்வளவு கோபம் வந்திருக்கிறோம். இவன் சின்ன பையன்தான், தன்னுடைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எல்லாம் இவனை பிளான் பண்ணி குழியில் போட்டு போயிட்டாங்க. அவன் ஒரு காரியத்தை ரொம்ப அழகாக பண்ணுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபின் நிமித்தம் அவன் யோசிக்கிறான், என் அப்பா வயசாயிடுச்சியா, அவருக்கு முடியெல்லாம் நரைச்சு போய்விட்டது. அவர் நிமித்தம் தன்னுடைய சகோதரர்களை அவன் மன்னித்தான். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு குணாதிசயம் பாருங்க. அந்த வயசுக்கு அவன் மரியாதை கொடுக்கிறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நாம் இன்றைக்கு மறந்து போயிருக்கிற சில காரியம் உண்டு. மரியாதை கொடுக்க மறந்து போயிருக்கிறோம். யாருக்கு மரியாதை கொடுக்கணும் தெரியாது. பணம் இருக்கா மரியாதை கொடுப்பான், ஆஸ்தி இருக்கா மரியாதை கொடுப்பான், அந்தஸ்து இருக்கா மரியாதை கொடுப்பான். ஆனால் பிச்சைக்காரனை கண்டா துரத்தி விரட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரியாதை கொடுக்க முதல்ல பழகணும். இன்னைக்கு தேவ சபைக்கு வர்றது முக்கியம்தான். தேவனை ஆராதிக்கிறது, தேவன் வார்த்தையை கேட்கறது, பாவத்திலிருந்து வெளியே வர்றது எல்லாம் தேவைதான். ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், முதிர் வயதுள்ளவன் முகத்துக்கு நீ கனம் பண்ண வேண்டும். அவங்கள ஏளனமாக பேசக்கூடாது, அவனை பார்த்து தப்பான வார்த்தையை பேசக்கூடாது. அவன் வயசாகி போயிருக்கிறார்களா, அவர்களுக்கு மரியாதை கொடுக்க பழக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்பு செய்தார். யோசேப்பு தன்னுடைய தகப்பனை யோசித்து யாக்கோபை தன்னுடைய இருதயத்தில் கனம் பண்ணி தன்னுடைய சகோதரர்களை அவன் மன்னித்தான். நம்மளும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் எடுத்து வைத்து நான் ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தின் கடைசி பகுதி சொல்லி இருக்கிறது, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். கடைசியாக நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல பார்த்துட்டோம், சும்மா அந்த அஞ்சனம் பார்க்குறவங்க, ஜோசியம் பார்க்குறேன், கிளி ஜோசியம் பார்க்குறேன், மாட்டு ஜோசியம் பார்க்குறேன், வாத்து ஜோசியம் பார்க்குறேன், இவனை எவனே நம்பக்கூடாது, ஆண்டவரை மட்டும் நம்பணும். மாய வித்தை காட்டுறான்னா நான் உன் எதிர்காலத்தை சொல்கிறேன், உன் பேரை சொல்கிறேன், உன் எந்த இதுவும் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்லி பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது பார்க்குறோம், வயது முதிர்ந்தவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். மூன்றாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோனை பார்க்கும் பொழுது சாலமோனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறாரப்பா, உனக்கு என்ன வேணும் கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான். சாலமோன் கேட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே ஞானத்தை தாரும் என்று கேட்டான். வசனம் சொல்லியிருக்கிறது, fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்க. அப்படியானால் நான் நம்புகிறேன், சாலமோன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக வாழ்ந்தான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தான் அந்த உலகம் வியந்து பார்க்கிற அளவிற்கு, இந்த உலகம் சாலமோனுடைய அறிவை வியந்து பார்க்கிற அளவுக்கு அவர்கள் சாலமோனிடத்திலே கடந்து வந்தார்கள். எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களை வித்தியாசமாக மாற்ற போறேன், உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறேன், எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ராகாப் என்கிற ஒரு வேசி எரிகோ மதில்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு முறை 2 வேவு பார்க்கிற ஜனங்கள், இஸ்ரவேலின் ஜனங்கள் அந்த எரிகோக்குள்ளே கடந்து செல்லுகிறார்கள். அப்பொழுது ராகாப் என்கிற வேசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள், இஸ்ரவேலின் தேவன் அவர் வல்லமை உள்ளவர் என்று அறிந்திருக்கிறேன், அவரை குறித்த ஒரு பயம் இருக்கிறது, அவர் நினைப்பாரையானால் இந்த எரிகோ சுக்குநூறாக உடைக்கப்படும், ஆனால் எங்களை மாத்திரம் காப்பாற்றும்படி இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்பீர்களா என்று அந்த ராகாப் என்கிற வேசி கேட்கிறாள். நினைத்து பாருங்க, அவள் சூழ்நிலை மோசமான சூழ்நிலை தான், விபச்சாரி, தேவனால பிரியப்படாத ஒரு கேரக்டர் தான். ஆனால் அவளுக்குள்ளே தேவ பயம் காணப்பட்டது, இஸ்ரவேலின் தேவனை குறித்ததான ஒரு பயம் காணப்பட்டது. இன்னைக்கு நமக்கு ஆண்டவரை பற்றி பயம் இருக்குதா? 6 மணிக்கு ஆராதனைக்கு 7 மணிக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோம்.
8 மணிக்கு சர்வீஸுக்கு 10 மணிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரை குறித்த பயம் உங்களுக்குள்ள இருக்கும்னா, என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர், நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்கிற பயம் உங்களுக்குள்ள காணப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு மேல இருக்கிற பயம் குறைந்து மனிதன் மேல பயம் கூடிட்டு இருக்குது. நான் பாஸ்டர் தின திட்டிடுவாரோ, பாஸ்டர் என்ன அடிச்சிருவாரோ, பாஸ்டர் சாபத்தை போட்டுருவாரோ. மனிதனுடைய சாபம் உங்க வாழ்க்கையில ஒரு நாள் நிலை நிற்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மனுஷனை நம்பாதீங்க, ஆண்டவரை மட்டும் நம்புங்க, தேவனுக்கு பயப்படுங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், ஆண்டவருக்கு மேலே பயம் இருக்கும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நீ ஆண்டவருக்கு மாத்திரம் பயந்து பார், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை. சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவர் திறக்கும்படியாக விரும்புகிறார். இந்த காலை ஆராதனையில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படியாக விரும்புகிறார். ராகாபுடைய வாழ்க்கையில் அந்த கோட்டை இடிந்து விழுந்தது. ஆனால் ராகாப்புக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. நடந்தது என்ன தெரியுமா? அந்த எரிகோ பட்டணத்தில் எல்லா ஜனங்களும் மரித்து போனார்கள். ஆனால் ராகாபும் அவருடைய குடும்பமும் தேவன் அந்த போராட்டத்தில் அவர்களை தப்புவிக்க பண்ணினார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை கர்த்தர் தப்புவிக்க பண்ண வேண்டுமானால், நம்மை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமானால், இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நமக்குள்ளே இருக்க வேண்டிய மூன்றாவது குணாதிசயம் மனிதனுக்கு மேல இருக்கிற பயம் அல்ல, தேவனுக்கு மேல பயம் உள்ளவர்களாக. ஆண்டவருடைய காரியத்துக்கு நான் லேட்டா போகக்கூடாது ஐயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். என் பரிசுத்தத்தை நான் இழந்து விடக்கூடாது. தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியத்திற்கு பயம் உள்ளவர்களாக, பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆலயங்களில் ஷூவை போட்டு ஜாலியாக நடக்கிறாங்க. குறைவாக சொல்லவில்லை. நம்ம ஊரில் சும்மா சாதாரண காலில் நடக்கலாம். வெளிநாடுகளில் குளிர் பிரதேசத்தில் நம்ம ஷூ போடாமல் இருக்க முடியாது தான். அதனால கண்டிப்பாக சபைகளுக்குள்ளே ஷூ போடுறதுனா தவறுன்னு சொல்லவில்லை. ஆனால் நம்ம ஊர்லேயும் வந்துட்டு ஷூவை போட்டு நடந்தா தேவ சமூகத்தில் எப்படி இருக்க முடியும் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகள், நாம் இன்றைக்கு ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கையை வாழுவோமே ஆனால் கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்திருக்கிறேன். முதலாவது, டோன்ட் சீக் எனி மெஜிஷியன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் மாயவித்தக்காரர்களையோ அச்சனம் பார்க்கிறவர்களையோ அவங்க குறி சொல்கிறேன், நான் அந்த இதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுவேன், யாரையும் நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க. 2வது பார்க்குறோம், ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, முதியவர்களுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்கள். முதியவர்களுக்கு, வயது நிரம்பினவர்களுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்கள். 3வது பார்க்கிறோம், மனிதனை நம்புவதை விட்டுட்டு, மனிதனை பார்த்து பயப்படுவதை விட்டுட்டு தேவனை பார்த்து பயப்படுங்கள். தாவீது தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை பார்த்து பயப்பட்டார்கள். ஆனால் தாவீது தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். நடந்த காரியம், போர் நடந்தது, 2 பேரும் முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியால் மனிதனை கர்த்தர் அன்றைக்கு உடைத்து போட்டார், கோலியாத்தை உடைத்து போட்டார். உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை உடைப்பார், உங்கள் வாழ்க்கையில் வருகிற தரித்திரங்களை உடைப்பார், உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா கண்ணீர் என்கிற அனுபவங்களையும் கர்த்தர் உடைத்து உங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த 3 காரியத்தை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள்.
RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.